ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தா, போன வீக்கில் என்னுடைய பிஸியான ஒரு சில நாட்களில் தான் நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் வருஷப்பிறப்புக்கு முந்தின நாள் வீடியோ ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்றைக்கி எனக்கு 2 கேக் ஆர்டர் இருந்தது. அது கூடவே வெளியே போகிற ஒர்க்குமே இருந்துச்சு. ரொம்பவே பிஸியான நாளுன்னு கூடவே சொல்லலாங்க. அந்தளவுக்கு ஒர்க்கும் அதிகமாக இருந்தது. இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்ம தம்பியோட பிரின்சிபல் தாங்க. அவங்க ஒரு 6 ரெட் வெல்வெட் கப் கேக் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்கில் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணிடலான்னு அதுக்கு கேக் ஸ்பாஞ்சுக்கு பேட்டர் ரெடி பண்ணி பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது கூடவே இன்னொரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா 1 kg ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கும் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதுக்குமே பேட்டர் ரெடி பண்ணி பேக் பண்ணி எடுத்து நல்லா கூலாக விட்டு 3 லேயராக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இதை எடுத்து வச்சுட்டு க்ரீம் சீஸ்க்கு ஃப்ராஸ்டிங் ஐசிங்க்கு க்ரீம் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சிடலான்னு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்பாஞ்சு, மில்க் மேடு, சுகர் சிரப்பு, க்ரீம் ஃபில்லிங்லாம் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஈவினிங் டெலிவரி பண்ணணும். அதனால் மார்னிங்கே முடிச்சு வச்சாதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு வெளியில் போகிற ஒர்க்கும் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். அதனால இவங்க எப்படி சாப்பிடுவாங்க, என்ன டேஸ்ட் இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். இவங்களுக்கு கப் கேக் மஃபின் மாதிரி ரெடி பண்ணாமல் இது மாதிரி பேஸ் ரெடி பண்ணி ஸ்லைஸ் பண்ணி ஃபில்லிங்லாம் கொடுத்தாதான் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா எதுவும் செய்யலை. கேரட்டும் பீட்ரூட்டும் போட்டு ஜூஸ் அடித்து குடிச்சிட்டு கப் கேக்குக்கு ஃபைனல் டெக்கரேஷனை முடிச்சுட்டு மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட்டும் க்ரஷ் பண்ண பாதாம் பிஸ்தா தூவி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஃபைனலாக இந்த கப் கேக் இப்படி தாங்க இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குக்கு கஸ்டமர் கேட்டதை விட சூப்பராக ஃபினிஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இந்த ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கோட டீட்டெயில்ஸ் ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேங்க. இப்போது கேக் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஈவினிங் கஸ்டமர் வந்ததும் டெலிவரி பண்ணுறது மட்டும்தான் பாக்கி எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. இந்த ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குமே ரெடி பண்ணும்போது சிம்பிளாக தாங்க இருந்துச்சு. ஃபைனலாக இந்த பட்டர்ஃப்ளைலாம் வச்சதும் ரொம்ப கிராண்டாகவே ஃபைனல் அவுட்புட்டு நாங்கள் எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே கிடச்சிருந்தது. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். ஷரனும் அவங்க அப்பாவுமே மதியம் லஞ்சுக்கு மீன் வாங்கிறதுக்காக மார்க்கெட் போயிருந்தாங்க. மார்க்கெட் போயிட்டு வரும்போது வாட்டர் மில்லனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாட்டர் மில்லனை சாப்பிட்டுட்டு இப்போது லஞ்சுக்கு ரெடி பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீன் குழம்புக்கு சட்டியில் ஆயில், வடகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் அரைச்ச புளி, மாங்காய் சேர்த்து மீன் சேர்த்து இறக்கியாச்சு. இருக்கிறதுலையே ஈஸியான குழம்புன்னு பார்த்தா மீன் குழம்பு தாங்க நான் சொல்லுவேன். சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். ஊர்லேருந்து வரும்போது எல்லாமே வீட்டில் சமைக்கிற மாதிரி இருந்தால் மீன் வாங்கிட்டு வந்துடுவேன். புளியை ஊற வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றதுக்குள்ளேயே புளி ஊறிடும். குழம்பும் ஈஸியாக தாளித்து விட்டு சிம்பிளாக வேலையும் முடிச்சிடும். நல்ல மீன் குழம்பும் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். நான் சமையல் ஒர்க்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே சாப்பிட்டு வெளியே போகலான்னு ஹஸ்பண்டும் தம்பியும் கார் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெயிலில் போகிறதுனால கார்லேயே போயிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு. ஈவினிங் தான் வெளியே கிளம்பணும். அதனால் பைக்லேயே கிளம்பியாச்சு. கடலூர் ரீச் ஆனதும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஃபஸ்ட்டு வள்ளி விலாஸ் போய் பார்த்தோம். இது எதுவுமே செட் ஆகலை. அப்படியே வந்துட்டு வெயிலுக்கு காட்டன் சாரி மட்டும் எடுத்துக்கிட்டு ஜிஆர்டி வந்தாச்சு. அங்கே பிடிச்ச மாதிரியே வெள்ளியில் பிரேஸ்லெட்டும் என்னோட ஜிம்மிக்கு ஒன்றும் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடியே காணாமல் போயிடுச்சுங்க. அது கிடைக்குன்னு பார்த்தேன். ஆனால் கிடைக்கிற மாதிரியே தெரியல. அதையுமே மாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். எனக்கு கம்மலுமே மாற்றியாச்சுங்க. தம்பி KFC போகணும்னு சொன்னான். அங்கே போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் மாலில் விளையாடிட்டு எனக்கு ஆரி ஒர்க் நீடில்ஸும் வாங்குற ஒர்க் இருந்துச்சு. அதையுமே வாங்கிக்கிட்டு வீடுமே ஷிப் பண்ணுறதுனால இனிமேல் இந்த சைடு வர வாய்ப்பு இல்லை. அப்படியே ஒரு குட்டி ஷாப்பிங்கும் போட்டு போகலாம்னு வந்துட்டோம். டின்னரையுமே முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. முதல் நாள் கனிக்கானலுக்கு சாமி முன்னாடி கண்ணாடி, ஃப்ரூட்ஸு, ஜுவல்ஸு, கொஞ்சம் பணம், மஞ்சள் குங்குமம், பூ இதெல்லாம் நைட்டே செட் பண்ணி வச்சுட்டு படுத்தாச்சு. மார்னிங் எழுந்து எல்லாரும் இதை பார்த்துட்டு எழுந்திரிச்சாச்சு. மார்னிங் எழுந்து வீடு க்ளீன் பண்ணி சமையல் ரெடி பண்ணி சாமி கும்பிடவே 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு. வருஷம் சித்திரை 1னாவே நாங்கள் எங்கள் சொந்த வீட்டில் தான் செலிப்ரேஷன் பண்ணுவோம். இந்த வருஷம் ஊருக்கு போகல. ஏன்னா வீடு காலி பண்ணிட்டு மறுநாள் சித்திரை 2 புது வீடு பால் காய்ச்சணும். அதனால நாங்கள் ஊருக்கு போகல. மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், கீரை கடையல், உளுந்த வடை, கடல வடை, அப்பளம் எல்லாம்
வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுனால திங்ஸ் எல்லாமே அங்கங்கே இருக்குது. பயங்கர ஒர்க்கும் கூடவே ரொம்பவே பிஸியான நாள் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒர்க் இருந்துச்சு. இந்த பழக்கம் அம்மா வீட்லேயும் கிடையாது, மாமியார் வீட்லேயுமே கிடையாது. எனக்கு மேரேஜ் ஆனதுலேருந்தே நான் தொடர்ந்து இது மாதிரி செஞ்சிட்ருக்கேன். நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு திருப்தியாக செய்கிறது நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். அதனால் இதையே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். திங்ஸ் பேக்கிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வந்த உடனே வண்டியுமே வந்துடுச்சு. புக் பண்ண கிளம்பியாச்சு. மார்னிங் புது வீட்டுக்கும் வந்து க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள் சேர்த்து வீட்டை நல்லா கழுவி விட்டுட்டு சாமிலாம் எடுத்து வச்சு பால் காய்ச்சி ரெடி பண்ணியாச்சு. ஹரிபரின்னு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நல்ல நேரத்திலேயே பால் காய்ச்சியாச்சு. பால் காய்ச்ச உடனே வண்டியுமே வந்துருச்சு. திங்ஸ் எல்லாமே அவங்களே எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்து வச்சுட்டு ஊருக்கும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க ஃப்ரீயாகவே கொஞ்சம் உட்கார்ந்துருந்தோம். அந்த அளவுக்கு ரொம்பவே டைட்டான ஒர்க்கு. நம்ம பிளான் பண்ண மாதிரியே எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு பாலுமே நல்லபடியாக காய்ச்சாச்சு. அவ்வளோதாங்க. இந்த விளாகை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.